திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் வேலைகள் இன்னும் மும்முரமாக நடந்துன்னு இருக்குது. இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லை ஓப்பனிங் டேட் எப்போ தெரியல. இன்னும் வேலை வெளியில் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்குது. வழி வரத்துலாம் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த கிரேட்டஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா நம்ம திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே பிரிட்ஜில் தான் இருக்குது. மழையோட ஃபுல் வியூவும் இங்கேருந்து பார்க்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு. புதுசாக இன்றைக்கிலேருந்து வர வண்டி தான் இது. சேர்லாப்பள்ளி ராமேஸ்வரம் ஸ்பெஷல் அது மொத்தமே ஒரு 3 சர்வீஸ் தான் வரும். இது ஹைதராபாத்தில் ஆரம்பித்து தெனாலி வழியாக திருப்பதி காட்பாடி வழியாக திருவண்ணாமலை வந்துட்டு சிதம்பரம் கடலூர் திருவாரூர் போயிட்டு அங்கேருந்து காரைக்குடி வழியாக ராமேஸ்வரம் போகும். அதிராம்பட்டினம் அந்த வழி போகிறதுக்கு இது ஒரே ஒரு வண்டி தான் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து. அதே மாதிரி திருப்பதியிலேருந்தும் இந்த ஒரு வண்டி தான். மொத்தம் 3 சர்வீஸ் தான் அதுக்கு விட்டுருக்காங்க. இந்த வண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐசிஎஃப் கோச் இது பழசு. நிறைய எல்லாமே இப்போ எல்ஹெச்பி கோச்சாக மாற்றிட்டு வராங்க. அந்த கோச்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த கோச் எதனா யூஸ் பண்ணுற மாதிரி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே கரீப் ராத் போயிட்டு இருந்தது. சென்னை டு நியூ டெல்லி கரீப் ராத். அதுவும் சும்மா தான் யார்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி எங்கன்னா விடலாம். பாண்டிச்சேரி டு கோவா கரீப் ராத்துன்னு விடலாம். இல்லைனா பாண்டிச்சேரி டு பெங்களூர் வழியாக திருவண்ணாமலை வழியாகவும் கரீப் ராத் விடலாம். ஆனால் வண்டி சும்மா தான் யார்டில் நிற்கும். ஃப்யூச்சரில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சேர்லாப்பள்ளி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் இதே மாதிரி தான் ஐசிஎஃப் கோச் தான் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினும் இதே மாதிரி தான் இருக்குது. அந்த WAG9 பச்சை கலர் வண்டி தான் இருக்குது. ரெண்டும் ஒரே வண்டியாக நான் தெரியல. ஆனால் ரெண்டுமே ஒரே நாளில் தான் கிளம்புது. அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஆரம்பிக்கிறதும் ஒரே நாளில் தான் வரும். வியாழக்கிழமைனா ஒன்று 12:30 மணிக்கு, ஒன்று 12:45 மணிக்கு ஒன்று வரும். ஆனால் ராமேஸ்வரம் வண்டி டைமுக்கு வந்துடுது. கன்னியாகுமரி வண்டி வந்து 2.5 மணி நேரம் லேட்டாக வருது. இந்த வண்டி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். வாங்க அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த ட்ரெயினில் போங்க, யூஸ் பண்ணிக்கங்க.